வணக்கம். நாலடியார் பாடல் எண் 370. புதுப்புனலும் பூங்குழையார் நட்பும் இரண்டும் விதுப்பு அற நாடின் வேறல்ல. புதுப்புனலும் மாறி அறவே அருமே அவர் அன்பும் வாரி அறவே அரும். அதாவது இந்த புதுப்புனலை பொது மகளிருக்கு உவமையாக கூறி உவமை உருபு கெடாமல் வைத்திருக்கிறார் இந்த பாட்டில். அது எடுத்துக்காட்டு உவமையணி. இந்த பொது மகளிர் என்ன பண்ணுவாங்க, ஒருவரிடத்தில் தமக்கு பொருள் வரும் வரை அன்பு செலுத்துவார்கள். அந்த அன்பும் பொய்யான அன்பு தான். பொருள் வருவாய்க்காக அன்பு செலுத்திட்டு இருக்காங்க. அந்த பொருள் வருவாய் நின்றவுடன் அந்த அன்பும் நீங்கிவிடும். அப்பொய் அன்புடைய பொது மகளிர் தமக்கு முன் பொருள் கொடுத்தார் செய்த நன்றியையும் மறந்து அவரிடம் பொருள் வற்றிய போது வெறுத்து நீங்கிவிடுவர். அதே போல தான் புது புனலும். மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஆற்றுல வெள்ளம் ஓடிட்டுருக்கும். ஆனால் மழை நின்றுச்சு அப்படின்னா மழை பொருள் வருவாய், மழை தான் வருவாய். அது நின்ன உடனே ஆற்றுல வரும் அந்த நீர்ப்பெருக்கும் நின்றுவிடும். இதுதான் இந்த பாடல் சொல்கிற பொருள். அதனால் பொதுமகளிரிடம் கொஞ்சம் அந்த சிநேகத்தை, நட்பை எப்பொழுதும் விரும்பலாகாது அப்படிங்கிற கருத்து இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாடலை பார்ப்போம். புதுப்புனலும் தெரியுது, ஆற்றில் வரும் வெள்ளமாகிய புதிய நீரும், பூங்குழையார் நட்பும். பூங்குழையார்னா அழகிய குழை என்னும் காதணியை அணிந்த பரத்தையருடைய நட்பும் அவர்களுடைய தொடர்பும் ஆகிய இரண்டும் விதுப்பு அற நாடின். விதுப்புனா அவசரப்படாமல், விதுப்புனா அவசரம், விதுப்பு அறனா அவசரப்படாமல் நாடின் ஆராய்ந்து நாடி பார்த்தால் வேறு அல்ல. இது ரெண்டு வேறு கிடையாது, தமிழ் வேறுபடுவன அல்ல. அதாவது ரெண்டு ஒரே தன்மை உடையன. எப்படி? புது புனலும் மாறி அறவே அரும். இந்த ஆற்றில் வரும் புதிய நீர் மழை நீங்கின மாத்திரத்திலேயே மாறி அறவே அரும், அதுவும் அழிந்து போகும். அரும் என்றால் ஒளியும். அவர் அன்பும், அவர்னா எவர்? அந்த பொது மகளிர். அந்த பொது மகளிர் நேயமும் வாரி அறவே, இவள் யாரை சேர்ந்திருக்கிறார்களோ இவர்கள், அவர்கள்கிட்ட பொருள் வருவாய் நீங்கின மாத்திரத்திலேயே அறம். அந்த பொது மகளிருடைய நேயமும் அன்பும் ஒளிந்து போகும் என்பது இந்த பாடலினுடைய பொருளாகும்.